ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. எக்ஸ்பைரி டே ஆன இன்று மிகவும் பயத்துடன் ஆரம்பிச்சது. அதாவது வியாழக்கிழமை 26,246 வரைக்கும் போச்சு. 26,277ங்கிற லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணல, டச் பண்ணல. ஒரு குழு வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. வெள்ளிக்கிழமையான நேற்று ஒரு ஹேமர் கேண்டில் வச்சு, வெள்ளிக்கிழமையான அன்று ஹேமர் கேண்டில் வச்சு மார்க்கெட் ஒரு குழு வச்சுச்சு, மேல போகுமா கீழே போகுமான்னு சொல்லி. நேற்று திங்கட்கிழமை இது காளைகளுடைய மனசை உடைக்கிற மாதிரி, கவலை ஏற்படுத்துற மாதிரி நேற்று ஒரு ரெட் கேண்டில் போட்டது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையான இன்று எக்ஸ்பைரி டே ஆன இன்று என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி கடைசியா இல்ல இடையிலையோ டெக்னிக்கலா நாளைக்கு என்ன நடக்கலாம், என்ன சூழ்நிலை எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 7.5% கிராஷ் ஆயிருக்கு. ஃபியர் கிராஷ் ஆயிருக்கா இல்ல கிரீட் கிராஷ் ஆயிருக்காங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கறதுல இருந்து நம்ம தெரிஞ்சிடும். ஐஎன்ஆர் அதே மாதிரி 89க்கு மேலே இருக்கு. அது ஒரு கவலையான விஷயம். அப்புறம் ஒரு சைனா நியூஸ் பார்த்து ஃபர்தரா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். சைனா ரொம்ப ஒரு வாலாட்டிட்டே இருக்கலாம். அதாவது ஏற்கனவே தைவான் விஷயத்துல ஜப்பான் கூட பிரச்சனை. அதாவது சைனா கிளைம் தைவான் அஸ் பார்ட் ஆஃப் த டெரிட்டரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூட்டயே எக்ஸை பேசியிருக்காப்ல. தி கார்டியன்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. இது நம்பர் 1. நான் எதுக்கு இந்த நியூஸ் பாக்குறேன்னா, யுஎஸ் கூடவும் இந்தியா கூடவும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாப்ல, ஜப்பான் கூடவும். இது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறது. நம்பர் 2 இந்த நியூஸ் பாருங்க. அருணாச்சல உமன் சைனா ஏர்போர்ட்ல ஸ்டாப் பண்ணி உங்க பாஸ்போர்ட் இன்வேலிட்னு சொல்லியிருக்காப்ல. அதே மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனல் அண்ட் ரூடா நடந்துகிட்டதாங்க அந்த பொண்ணு சொல்லுது. நீ சைனீஸ் பாஸ்போர்ட் எடு அப்படின்னு பேசியிருக்காப்ல. இதுக்கு இந்தியா ஸ்ட்ராங் டெமாக் டு சைனா ஆஃப்டர் உமன் அருணாச்சல் சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. சைனா அருணாச்சலத்துடைய டெரிட்டரி அங்க உள்ளவங்க பேசியிருக்காங்க. இது பத்தி இன்னும் சைனா எதுவுமே சொல்லல. ஸ்ட்ராங்கான கண்டனம் இது பண்ணிருக்கு. மற்ற மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பதட்டமான இருக்குது நம்ம பார்க்கலாம். காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி மேல ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி பே பண்ணி ஆதரவளிச்சிங்க. வாங்க மார்க்கெட்ல போகலாம். நேற்றைய க்ளோஸ் 25,959 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்துறேன். இன்றைய ஓப்பன் இந்த இடம் தான். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் இன்றைய ஓப்பன். 25,998 39 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9.4க்கு ஒரு லோ கொடுத்தது. 25,924 இந்த இடம் தான். அதுல இருந்து மழன்னு மேலே ஏறிச்சு. 10:10க்கு ஒரு மணி நேரத்துல 26,025ங்கிற இடத்தை டச் பண்ணிச்சு. அந்த 26,000 தொட்டோடனே சடான்னு கீழே விழுந்தது. ஒரு 11 மணிக்கு ஒரு மணி நேரத்திலேயே மறுபடியும் 25,927 100 பாயிண்ட்ஸ் டவுனு. அப்புறம் மறுபடியும் மடமடன்னு 2.4க்கு ஏறிச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் 20,032 தொட்டுச்சு. 20,000 தொட்டோன்னு மறுபடியும் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி டமால்டு கீழே விழுந்து 3:30 மணிக்கு 25,884 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி இன்னைக்கு 4-வே மூவ் நடந்திருக்கு. இந்த பாருங்க, அப்பு டவுனு அப்பு டவுனு. சரியா? இது டே கேண்டலுக்கு மாத்திரேன். இந்த கேண்டில் தான் போட்டிருக்கு. தொடர்ந்து 4வது நாளாக, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி 3 கேண்டில் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பன் 25,998, ஹை 26,032, லோ 25,857, க்ளோஸ் 25,884, 150 பாயிண்ட்ஸ் டவுன், 75 பாயிண்ட்ஸ் நேற்றைய விட டவுன். கிரீன் கேண்டில் இன்னைக்கு 18, ரெட் கேண்டில் 13. சப்போர்ட் 25,800 இந்த இடம். ரெசிஸ்டன்ஸ் 26,000. நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ்ல ஃபர்தரா மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகலாங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டாப் கெய்னர் ஹிண்டால்கோ 2% அப், பெல் 1.5% அப், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.25% அப், அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1.25% அப். பெல் நேற்று இறங்கிச்சு, ரொம்ப கவலை அடைஞ்சோம். இன்னைக்கு 1.5% ஏறிடுச்சு. ரைட்டா? அதே மாதிரி டாப் லூசர் அதானி என்டர்பிரைசஸ் 2.5% டவுன், டாடா டிஎம்பிவி 1.5% டவுன், ட்ரெண்ட் 1.5% டவுன், இன்ஃபோசிஸ் 1.5% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை மாத்திடுவோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மறுபடியும் தொடர்ந்து ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அதோடைய மூவ்மெண்ட் 59,166 டு 58,744 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 5. 58,800க்கு கீழே போகல இந்த 3 நாளுமே. அதே மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் 58,500, சப்போர்ட் 58,500, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஆன 59,440. சரியா? இன்னைக்கு HDFC 1.5% டவுன் ஆயிருந்தது. ICICI 3/4% டவுன் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கோல்டு பார்த்துடலாம். இன்னைக்கு கோல்டு
இந்த 40,000 இடத்துல சப்போர்ட் எடுத்து ஏற்கனவே 3886 சப்போர்ட் எடுத்தது நிறைய கேண்டில்ஸ் போட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 40,000 சப்போர்ட் எடுத்து இப்ப 4140,000 இடத்துல சப்போர்ட் எடுத்து 4133 இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட லைஃப் டைம் ஹை 4381. கீழே இந்த ஸ்விங் லோ வந்து 3886. சில்வர் சேம் அதையே ஃபாலோ பண்ணுது. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து 51.25 50ல சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுது. இந்த ஸ்விங் லோ வந்து 45.55. ஏற்கனவே லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ண முயற்சி எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. லைஃப் டைம் ஹை வந்து 54.91. பிட்காயின் வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்தது. கிட்டத்தட்ட 80,000 இடத்துல இது மந்த்லிக்கு வீக்லிக்கு மாத்திக்கலாம். இது 80,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நீங்க மந்த்லியில போய் வரைஞ்சா கூட இது நல்லா தெரியும். 80,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 80,500 வரைக்கும் வந்தது. அந்த இடத்துல இப்ப 87,497 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் ஆயில் வந்து 58.56 1/2% டவுன் ஆகி $58.6 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே மிக்ஸ்டுங்க. டோ ஜோன்ஸ் வந்து பிளாட், S&P 500 1.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து வந்து FTSE 0.25% அப், CSE இட்டாலி பிளாட், DX ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஜப்பான் நிக்கி பிளாட், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.25% டவுனு, ஹாங்காங் ஹாங்செங் 1.25% அப், தைவான் 1.5% அப், கொரியா கோஸ்பி 0.25% அப், SCT காம்போசிட் 1.5% அப், ஜாகத இந்தோனேசியா 0.5% டவுனு, சங்கை சைனா 0.25% அப். FIDA ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். FI வழக்கம் போல அதே ஆக்டிவிட்டி தான் நடக்குது. நேற்று 4,171 கோடி வித்துட்டாங்க. அவங்க 4,512 கோடி வாங்கினாங்க. மொத்தம் 18,000 கோடிக்கு இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஆன இன்னைக்கு வரைக்கும் 18,000 கோடிக்கு வித்துருக்காங்க. அவங்க 58,834 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இவங்க வித்துட்டே இருப்பேன் இருக்காங்க, அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் மார்க்கெட் ரேஞ்ச் மோட்ல போயிட்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை ஜெர்மனுடைய GDP வர வேண்டியிருக்கு, அப்புறம் நியூசிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு, அப்புறம் US கோர் ரீட்டைல் சேல்ஸ் வர வேண்டியிருக்கு, அப்புறம் PPI டேட்டா வர வேண்டியிருக்கு, ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு, அப்புறம் CB கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு. சில நியூஸ்கள் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது பார்த்துக்கலாம். ட்ரம்ப் சைனா விசிட் வந்து April 26 இது ஜி நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து கிரீன் கார்டு அப்ரூவலை ஹால்ட் பண்ணி வச்சிருக்கிறத ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து US அண்ட் ரஷ்யா அபிஷியல் வந்து அபுதாபில மீட் பண்றாங்க பீஸ் டாக் விஷயமா. இது CNN வருது. அதாவது இது ரஷ்யா உக்ரைன் வார் பிரச்சனை விஷயமாக. அடுத்தது 9 பேர் KIOIV கொல்லப்பட்டதாக அல்ஜீசிரால நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பூனே பெஸ்ட் கம்பெனி வந்து 8 மில்லியன் ஒர்த் ஈரானியன் ஆரிஜின் ஐட்டத்தை இம்போர்ட் பண்ணதாக தி வீக்ல இருந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அலர்ட்ல இருக்கு. ஏன்டா ஹெஸ்புல்லா சீஃபை வந்து அவங்க கொன்றதாகவும் அதனால இஸ்ரேல் அலர்ட்டா இருக்கிறதாகவும் இந்த பெய்ரூட் நியூஸ் டுடேல வந்திருக்கு. அப்புறம் கான்ட்ரவர்சியல் US பேக்டு காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் வந்து ஹியூமனிடேரியன் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல மனிதாபிமான உணவுகள், அதை நிப்பாட்டிட்டதாக BBC DD நியூஸ் இதுல இன்டர்செப்ஷன் இதுல வந்திருக்கு. சரி, இப்போ வாங்க டெக்னிக்கலா நம்ம பார்த்துவோம். டெக்னிக்கலா இது கொஞ்சம் விரிவாக தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ரொம்பவே ரேஞ்ச் மவுண்ட் போட்டிருக்கு. இதை பெருசு பண்ணிடுவோம். பெருசு பண்ணிட்டு இதை நல்லாவே லைஃப் டைம் ஹையோட சேர்த்து பார்த்துக்கலாம். எஸ், இந்த இடம் தான். இந்த பாருங்க, லைஃப் டைம் ஹை இந்த இடம் 26,277. இது டபுள் டாப் ஆயிடுச்சுன்னு ஒரு ஐயம். அதே நேரத்தில் இந்த ரைசிங் சேனலுடைய பாட்டத்துக்கு வருது. ஆனா இந்த இடம் 25,884 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். காரணம் வந்து இந்த இடம் பாருங்க, முன்னாடி 24 அக்டோபர் 2025 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போயிட்டு அதுக்கப்புறம் தான் விழுந்தது. அதுக்கு கீழே வந்து 30 ஜூன் 2025 இந்த ஸ்விங் ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்தோடனே கீழே போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகலாம் என்ற ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் காமிக்கும். பவுன்ஸ் பேக் ஆகலாம் நம்பர் 1. அப்படி இல்லாட்டி பிரேக் அவுட்ஸ், இங்க பிரேக் அவுட் கொடுத்தா இந்த பாருங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடம் சப்போர்ட். ஏன்னா இந்த ஸ்விங்கிட ஹை, அதை விட்டா இந்த ஸ்விங்கிட ஹை, அதாவது 25,397 ஃபர்தரா அப்படி மார்க்கெட் விழுறதை யாராலுமே தடுக்க முடியாது. அன்லெஸ் FIs வாங்கணும் அண்ட் ட்ரம்ப்புடைய நியூஸ்கள் மாற்றப்படலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.